நண்பர்களே வணக்கம். போத்தனூர் ரயில் பயனாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன் மற்றும் சேலம் ரயில்வே கோட்டத்தின் டிஆர்சிசி உறுப்பினர். கடந்த மே 5ஆம் தேதியன்று சேலம் ரயில்வே கோட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ஐயா திரு ஈஸ்வரசாமி அவர்களும், கோவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ஐயா திரு கணபதி ராஜ்குமார் அவர்களும் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் பேசும்போது, போத்தனூர் ரயில் நிலையம் எப்போது 2ஆம் முனையமாக அறிவிக்கப்படும், போத்தனூரில் பராமரிப்பு பணிகளுக்கான வசதிகள் எப்போது செய்யப்படும், அதேபோல் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் போத்தனூரில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது, அதற்கான பண ஒதுக்கீடு மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது, இந்த பணிகள் சரிவர நடைபெறுவதில்லை, எப்போது இந்த பணிகள் முடியும், மக்களுக்கு வசதிகள் எப்போது செய்து கொடுக்கப்படும், எப்போது பயன்பாட்டுக்கு வரும், அதேபோல் கோவை வழியாக செல்லக்கூடிய கோயம்புத்தூர் மங்களூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், எர்ணாகுளம் காரைக்கால் எக்ஸ்பிரஸ், மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் போன்ற வண்டிகள் போத்தனூரில் நின்று செல்ல வேண்டும். நீண்ட நாள் கோரிக்கையான கோயம்புத்தூர் வாழ் மக்களின் கோயம்புத்தூர் போத்தனூரிலிருந்து பொள்ளாச்சி, பழனி, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் வழியாக நாகப்பட்டினம் காரைக்காலுக்கு வண்டி இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அந்த கோரிக்கை செய்யப்பட்டுள்ளதா, எப்போது அது நடவடிக்கை வரும், அதேபோல் வாராந்திர ரயிலாக இயக்கப்படக்கூடிய மேட்டுப்பாளையம், திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற வண்டிகள் தினசரி ரயில்களாக இயக்கப்பட வேண்டும். மீட்டர் கேஜ் காலகட்டத்தில் இயக்கப்பட்ட கோயம்புத்தூர் ராமேஸ்வரம், கோயம்புத்தூர் தூத்துக்குடி, கோயம்புத்தூர் செங்கோட்டை, கோயம்புத்தூர் போடிநாயக்கனூர் போன்ற வண்டிகள் உடனடியாக இயக்கப்பட வேண்டும். ஏன் இந்த வண்டிகள் இயக்கப்படாமல் இருக்கிறது? அகல ரயில் பாதையாக மாற்றி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதனால் ரயில்வே துறைக்கும் நஷ்டம், மக்களுக்கும் நஷ்டம். ஆகவே வண்டி இயக்குவதன் மூலமாகத்தான் மக்களும் பயனடைவார்கள், ரயில்வே நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய லாபம் வரும். ஆகவே இனியும் இதை காலதாமதம் செய்யக்கூடாது, உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பேசினார். அதேபோல் மன்னார்குடி எக்ஸ்பிரஸ், மன்னார்குடிந்து கோவை வரை இயக்கக்கூடிய மன்னார்குடி எக்ஸ்பிரஸை மதுரை வரை நீட்டிக்கப்பட வேண்டும் பொள்ளாச்சி வழியாக, அல்லது கோவை டு மதுரை, மதுரை டு கோயம்புத்தூருக்கு இந்த வண்டியின் பெட்டிகளை பயன்படுத்தி இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தார். அதேபோல் வாராந்திர ரயிலாக போத்தனூர், தாம்பரம், பொள்ளாச்சி, திண்டுக்கல், திருச்சி வழியாக தஞ்சாவூர், கும்பகோணம் வழியாக இயக்கக்கூடிய வண்டியை தினசரி ரயிலாக மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பேசினார். அதேபோல் மீட்டர் கேஜ் காலகட்டத்தில் செட்டிப்பாளையம் என்ற ஊரில் ரயில் நிலையம் இருந்தது. அந்த ரயில் நிலையத்தை அகல ரயில் பாதையாக மாற்றிய பிறகு மீண்டும் கட்டமைக்கப்படும், பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இன்று வரை ரயில் நிலையம் கட்டப்படவில்லை, பயன்பாட்டுக்கும் வரவில்லை. ஆகவே விரைந்து செட்டிப்பாளையம் ரயில் நிலையத்தை கட்டப்பட வேண்டும், உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்து பேசினார். அதேபோல் கோயம்புத்தூர்லேருந்து மதுரை, மயிலாடுதுறை வரை இயக்கக்கூடிய ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸை சிதம்பரம் வரை நீட்டிக்கப்பட வேண்டும். அங்கே அண்ணாமலை யூனிவர்சிட்டி உள்ளது, நடராஜர், பிரசித்தமான நடராஜர் சுவாமி, தில்லை நடராஜர் சுவாமி உள்ளது. ஆகவே மக்கள் ஆலயத்துக்கு செல்வதற்கும் பல்கலைக்கழக செல்வதற்கு மாணவ மாணவிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே அந்த வண்டி நீட்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. கோவையிலிருந்து சேலம் வரை இயக்கப்பட்டு வந்த மெமு ரயில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது, அது மீண்டும் இயக்கப்பட வேண்டும். அதேபோல் போத்தனூர் ரயில்வே ஸ்கூல் அமைந்துள்ளது, அங்கே ஆசிரியருக்கான பணியிடங்கள் காலியாக உள்ளது, உடனடியாக அந்த இடங்களை நிரப்பப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அது ரயில்வே ஊழியருக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்களின் பிள்ளைகளையும் அந்த பள்ளிகளை சேர்ப்பதற்கான வழிவகை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் முன்வைத்து பேசினார். அதிலும் குறிப்பாக பேசும்போது, பொள்ளாச்சியிலிருந்து காலை இயக்கப்படக்கூடிய ரயில் கோவைக்கு தாமதமாக வருகிறது, அதனால் பாதிக்கப்படுகின்றனர். ஆகவே பழைய நேரத்திற்கே மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து பேசினார். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பேசினார். அதேபோல் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா திரு கணபதி ராஜ்குமார் அவர்களும் பேசும்போது பல்வேறு கோவை சார்ந்த திட்டங்களும் வசதிகளும் ரயில்களும் வேண்டும் என்று பேசினார். குறிப்பாக அவர் பேசும்பொழுது சிங்காநல்லூர், பீளமேடு, இருகூர் போன்ற ஊர்களில் ரயில் நிலையங்களில் கொரோனா காலகட்டத்திற்கு முன்னால் இயக்கப்பட்டு வந்த ரயில்கள் கோயம்புத்தூர், நாகர்கோவில், பாலக்காடு, திருச்சிராப்பள்ளி பேசஞ்சர், அதேபோல் கோவை, சேலம் மெமு, இந்த வண்டிகளெல்லாம் நின்று சென்றது. ஆனால் இப்போது அந்த வண்டிகள் நின்று செல்வதில்லை. ஆகவே சிங்காநல்லூர், பீளமேடு, இருகூர் போன்ற லைன்களில் இந்த வண்டிகளெல்லாம் நின்று செல்ல வேண்டும். இருகூரி பிளாட்ஃபார்ம் நடைமேடையை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்னிறுத்தி வலியுறுத்தி பேசினார்
அதை பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த கருத்தை ஆதரவாக பேசினார். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை அங்கே வந்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவரவர்கள் ஊருக்கு என்னென்ன தேவைகளோ அதையெல்லாம் பேசினார்கள். ரயில்வே நிர்வாகம் அனைத்தையும் கேட்டு ஏற்றுக்கொண்டு அவர்களால் முடிந்ததை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக வண்டி நீட்டிப்பு, புதிய வண்டி இயக்கம் என்பது மேலிடத்தில், அதாவது ரயில்வே அமைச்சகத்திடமும் ரயில்வே வாரியத்திடம்தான் உள்ளது. அங்கேருந்து அனுமதி வந்தால்தான் செய்ய முடியும் என்று தெளிவாக கூறிவிட்டார்கள். மற்ற சில கோரிக்கைகளை தங்களால் முடிந்ததை பரிசீலனை செய்யப்படும், அதுக்கான சூழ்நிலைகள் இருந்தால் கண்டிப்பாக செய்து தரப்படும் என்றும் அவர்கள் பேசினார்கள். கோவையை பொறுத்த வரைக்கும் போத்தனூர் ரயில் நிலையம் 2ஆம் முனையமாக மாற்றப்பட்டு பராமரிப்பு வசதிகள் என்று அமுலுக்கு வருகிறதோ அந்த காலகட்டத்தில் உடனடியாக நாம் வைத்த கோரிக்கையில் பிரதான எல்லா ஊர்களுக்கும் புதிய ரயில்கள் இயக்கப்படும். ஆனால் தற்சமயம் கோவையில் இடமில்லாத காரணத்தினால் புதிய ரயில்கள் இயக்குவதற்கான சூழ்நிலை இல்லை. ஆகவே போத்தனூர் 2ஆம் முனையமாக மாற்றி அதுக்கான வேலைகள் உடனடியாக ரயில்வே நிர்வாகம் தொடங்கியுள்ளது. விரைவில் அந்த பணிகள் முடிந்துவிடும். அந்த பணிகள் முடிந்த பிறகு நாம் வைக்கின்ற கோரிக்கைகள் பரிசீலனை செய்யப்படும், அமுலுக்கு கொண்டு வரப்படும் என்ற கருத்தையும் அவர் ரயில்வே தரப்பில் இருந்த சதர்ன் ரயில்வே ஜெனரல் மேனேஜர் அவர்கள் தெளிவாக கூறியுள்ளார். ஆக மொத்தத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னார், நாமும் கோரிக்கை வைத்திருக்கிறோம், நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கோரிக்கை வைத்துள்ளார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே ரயில்வே அமைச்சகத்தில் தான் முடிவு செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் சில காலதாமதம் ஏற்படுகிறது. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதை நாடாளுமன்றத்திலும் சரி ரயில்வே அமைச்சரையும் பார்த்து சந்தித்து பேச இருப்பதாக கூறினார்கள். மொத்தத்தில் நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களின் தேவைகளை வலியுறுத்தி பேசியுள்ளார்கள் என்பதை இந்த காணொலியின் வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்த நான் கடமைப்பட்டுள்ளேன். இந்த காணொலியை தயவு செய்து அனைவருக்கும் பகிருங்கள், மற்றவர்களும் தெரிந்து கொள்ளட்டும், புரிந்து கொள்ளட்டும். நன்றி, வணக்கம்.